ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் பிளேஸ் ஆர் யூனிட் டிஜிட். ஸோ யூனிட் டிஜிட்ஸ் அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் த யூனிட் டிஜிட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க, எந்த நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 482. ஸோ 482ன்ற நம்பர்ல யூனிட் டிஜிட் எதுனா இந்த கடைசியா இருக்க 2 தான் வந்து யூனிட் டிஜிட். ஸோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 10th பிளேஸ் அல்லது 10th டிஜிட். நெக்ஸ்ட் 100 டிஜிட். ஸோ எந்த நம்பர் எடுத்துட்டாலும் அதில் கடைசியா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கடைசியா இருக்க நம்பர் வந்து யூனிட் டிஜிட். டேக் another நம்பர் 34812. இங்க வந்து 2ன்றது யூனிட் டிஜிட். 724601 1ன்றது யூனிட் டிஜிட் அல்லது லாஸ்ட் டிஜிட்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்ளம்ஸ்ல என்னன்னா, இந்த யூனிட் டிஜிட் என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். ஸோ அது சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி, ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பர் 81ல இருந்து 89 வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அதுல வந்து யூனிட் பிளேஸ்ல இருக்க டிஜிட் என்னன்றது தான் கண்டுபிடிக்கணும். யூனிட் பிளேஸ்ல இருந்தா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்க டிஜிட் என்னன்றது தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து மல்டிப்ளை பண்றது ரொம்ப டைம்ன்றது எடுக்கும். கரெக்டா 81ல 82 மல்டிப்ளை பண்ணோம், 83 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ வெரி லென்த் ப்ராசஸ். ஆனா நம்மளுக்கு கேட்டுக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த லாஸ்ட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட்னா என்னன்னா யூனிட் டிஜிட், அதுதான் லாஸ்ட் டிஜிட். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து போயிடும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், டேக் 71 into 85. ஸோ 71ஐயும் 85ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 71 85 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, 1 5s are 5, 7 5s are 5 7s are 35, 1 8s are 8, 7 8s are 56. So 5 13 10 6. So 6035ன்றது மல்டிப்ளிகேஷன்ல நம்மளுக்கு வந்து ஆன்சர். ஸோ இதுல யூனிட் டிஜிட் எது 5. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணி இப்படி யூனிட் டிஜிட் 5ன்றது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பட் இதை எப்படி ஈஸியா பண்றது? ப்ராப்ளம்ஸ்லயும் நம்ம அப்படிதான் பண்ண போறோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட்டை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லென்த்தி ப்ராசஸ் தான் தேவையில்லை. ஸோ லென்த்தி ப்ராசஸ் கிடையாது, நம்ம சிம்பிளா வந்து முடிக்க போறோம். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த 71ல இருக்க யூனிட் டிஜிட், 85ல இருக்க யூனிட் டிஜிட். ஸோ 1ம் 5ம், ஸோ 1ஐயும் 5 மல்டிப்ளை பண்ணா 5. ஸோ நம்மளுக்கு அதுதான் வந்தது. கரெக்டா? ஸோ இப்படிதான் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 நம்பர், சப்போஸ் ஒரு 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா 81 into 72 into 64. ஸோ எப்படி இருந்தாலும் மெத்தட்ன்றது ஒண்ணுதான். யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 into 2 சார் 2, 2 into 4 சார் 8. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 8. இல்லை 4 டிஜிட் இருக்குன்னா 71 into 64 into 42 into 88. ஸோ இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இதுலையும் அதே தான். 1 into 4 சார் 4, கரெக்டுங்களா? தென் 4 into 2, 4 2 சார் 8, 8 நம்மளுக்கு கிடைக்குமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து 8 into 8 சார் 64. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 4. ஸோ இப்படிதான் எத்தனை லென்த்தியா கொடுத்தாலும் நம்ம எடுக்க வேண்டியது ஒன்லி த யூனிட் பிளேஸ். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போறது யூனிட் டிஜிட். ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கு போயிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் அவுட் த லாஸ்ட் டிஜிட், விச் இஸ் நத்திங் பட் யூனிட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட்னாலும் யூனிட் டிஜிட்னாலும் ஒன்றுதான். ஓகே, ஸோ இதுல எல்லாத்துலயும் யூனிட் டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ 1 2s are 2, then 2 3s are 6, then 6 4s are 24. ஸோ இங்க பாருங்களேன், இப்போ 6 4s are 24ன்றது வந்துச்சு. இப்போ 24ன்றது நம்மளுக்கு 2 நம்பரா வந்துச்சு. இப்போ இதுல என்ன பண்ணணும்னா, அகைன் நம்ம யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்தா போதும்.
இப்போ 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24. அகைன் 5 கூட மல்டிப்ளை பண்றதுக்கு 24 எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம 4 மட்டும் எடுத்தா போதும். நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும்தான். ஸோ 4 5s are 20. ஓகேவா? அகைன் இங்க டபுள் டிஜிட் வந்துருச்சு, 20 வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நம்ம என்னதான் எடுக்கணும்? 0 மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா 0 தான் யூனிட் டிஜிட், 0 மட்டும் எடுத்தா போதும். ஸோ 20 வந்துச்சா இங்க? 0 6s are 0. Again 0 7s are 0. Again 0 8s are 0. Again 0 9s are 0. ஸோ எல்லாமே 0. ஒன்ஸ் 0 வந்துருச்சுன்னா தென் யூனிட் டிஜிட் வந்து 0 தான் வரும். ஆன்சர் வந்து நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். ஏன்னா 0 வந்துட்டாலே யூனிட் டிஜிட் வந்து 0 ஆயிடும். ஸோ இங்க வந்து லாஸ்ட் டிஜிட், அதாவது யூனிட் டிஜிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 0. 0 தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி பவர்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 power 69 into 6 power 59 into 7 power 75. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்து பவர்ல வந்து கொடுத்துட்டு அதோடைய யூனிட் டிஜிட் அல்லது லாஸ்ட் டிஜிட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் கொடுத்தா ஈஸியா வந்து யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். பட் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 3 power 69, 6 power 59, 7 power 75. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸுக்கான சைக்கிளை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதோடைய பவர் சைக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க பாருங்களேன். 3 power 1 என்னது? 3. 3 power 1 வந்து 3. 3 ஸ்கொயர் என்னது? 9. 3 ஸ்கொயர் வந்து 9. 3 கியூப் என்னது? 9 into 3. கரெக்டா? 3 கியூப்ன்றது 9 into 3 தானே? ஸோ 9 3s are 27. அச்சா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 power 4. 3 power 4 என்னது? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டே நம்மளால போயிட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அகைன் நீங்க யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யூனிட் டிஜிட் மட்டும் தான். ஸோ இங்க எப்படி 27 into 3 நீங்க போட தேவையில்ல, 7 into 3 போட்டாலே போதும். ஸோ 7 3s are அது 21. 7 3s are 21. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 வந்துருச்சு. 1ன்றது வந்துருச்சு. 1 வந்துச்சுன்னா அந்த சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அகைன் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நீங்க இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் கணக்குல எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. ஸோ 3 9 7 1 வந்துருச்சா? அகைன் நீங்க 3 power 5 போடுறீங்கன்னா ஸோ 1 3s are கரெக்டா? 1 3s are 3 power 5 1 3s are அகைன் யூனிட் டிஜிட் 3 தான் வரும். அகைன் நீங்க 3 power 6 போட்டீங்கன்னா 3 3s are 9. ஸோ அந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகினே வருது பாருங்க. 3 9 7 1 அகைன் 3 9 7 1 அப்படிதான் போவோம். ஸோ எத்தனை இதுவுக்கு வந்து ஒரு தடவை வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகுதா? 4. 1 2 3 4. ஓகேவா? 4 நம்பர் வருது. அந்த அகைன் சைக்கிள் ரிப்பீட் ஆகும். 3 9 7 1 அகைன் 4 வரும். அகைன் 3 9 7 1. ஸோ இங்க வந்து 4 தான் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஐ மீன் 4 நம்பர்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து அகைன் ரிப்பீட் ஆகுது. 3 9 7 1 வரும். ஸோ 4 முறைக்கு ஒரு ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 4 நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 69 எடுங்க. பவர்ல அதான் இருக்கு. பவர்ல இருக்க 69 எடுங்க. 69 எடுத்துட்டு அதை 4ஆல டிவைட் பண்ணுங்க. 4ஆல டிவைட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, ஏன்னா 4 தான் நம்மளுக்கு அந்த சைக்கிள்ல கிடைச்சது. புரியுதா? 4 நம்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அகைன் 4 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். அகைன் 4 நம்பர்ஸ். அந்த செட்டு வந்து 4 3 9 7 1 செட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ். ஸோ நம்ம அந்த 4 எடுத்து இந்த 69 டிவைட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா 1 4s are 4 வரும். தென் 2 கேரி ஆச்சுன்னா 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. 7 4s are 28. அதாவது வந்து 7 4s are 28 வருது. ரிமைண்டர் எத்தனை வருது? ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. புரியுதா? அதாவது 68 இருந்தா டிவைட் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் இங்க 68 இருந்தா நான் 17 4s are 68 வந்துடும். பட் 69 இருக்கிறதுனால 17 4s are 68, ரிமைண்டர் வந்து 1. புரியுதுங்களா? ஸோ ரிமைண்டர் வந்து இங்க 1ன்னு இருக்கு. ரிமைண்டர் வந்து 1 இருக்குன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கணும். 3 power 1 கன்சிடர் பண்ணா போதும். ரிமைண்டர் 1ன்னு வந்துச்சுன்னா 3 power 1க்கு என்ன இருக்கோ
அதுதான் இங்கே யூனிட் டிஜிட்டாக வரும். சப்போஸ் ரிமைண்டர் வந்து 2 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ரிமைண்டர் வந்து 2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா 3 ஸ்கொயருக்கு என்ன யூனிட் பிளேஸ் இருக்கோ அதுதான் வரும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே பவரில் 69 இருக்கு, சப்போஸ் வந்து 71 இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ 71 டிவைடட் பை 4, 71 டிவைடட் பை 4 என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும், 17 வரும். ரிமைண்டர் வந்து என்ன வரும்னா 3 வரும். கரெக்டா? 68 17 4 68 69 70 71 ரிமைண்டர் வந்து 3 வரும். அப்போ ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன எடுக்கணும், 3 கியூபுக்கு என்ன வேல்யூ இருக்கோ 7 யூனிட் டிஜிட், அந்த 7 எடுப்போம். ஸோ இப்படிதான் வந்து ரிப்பீட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த பவருக்கு வந்து எந்த மாதிரி சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த சைக்கிள் வந்து எத்தனை இதுக்கு ஒரு தடவை பண்ணணும், 4 நம்பர்ஸ் செட் வந்து 4 நம்பர்ஸ் புரியுதுங்களா, 3971 3971 அகைன் 3971 போயிட்டே இருக்கும். ஸோ செட் வந்து 4 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த 4 வந்து 69 வந்து 4ஆல டிவைட் பண்ண சொல்லும், 17 வரைக்கும் வரும். ரிமைண்டர் வந்து இங்க 1 வரும். புரியுதுங்களா? 17 4 68, ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 1, இந்த ரிமைண்டர் 1 வந்து எதுக்கு இருக்கு பாருங்க, பவர் 1க்கு 3 பவர் 1க்கு என்ன இருக்கு 3. ஸோ இந்த இடத்துல வந்து 3 பவர் 69 உடைய யூனிட் டிஜிட் வந்து என்னன்னா 3. நம்ம 69 உடைய யூனிட் டிஜிட் 3 பவர் 69 யூனிட் டிஜிட் என்னன்னு போடலாம்னா 3. ஓகேவா? இதே மாதிரி இப்போ 6 கண்டுபிடிக்கணும். நம்ம 3 கண்டுபிடிச்சோம்ல, இப்போ 6 கண்டுபிடிக்கணும். ஸோ 6 பவர் 1 என்ன வரும், 6 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 6 தான். 6 ஸ்கொயர் என்ன வரும், 6 6 36 நம்ம யூனிட் பிளேஸ் மட்டும் எடுத்தா போதும். ஸோ இதுவும் 6 தான். 6 கியூபிக் என்ன வரும், 6 அதுவும் வந்து யூனிட் பிளேஸ் 6 தான் வரும். ஸோ 6க்கு எல்லாமே யூனிட் பிளேஸ் வந்து என்னதான் வரும் பார்த்தீங்கன்னா 6 தான் வரும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, டைரக்டா வந்து இதுக்கு வந்து 6 போட்டுடலாம். நீங்க 6 வந்து எந்த பவர் எடுத்தாலும் சரி, யூனிட் பிளேஸ் வந்து என்னதான் வரும், 6 6 ஆர் 36 வரும், 36 6 ஆர். ஸோ அகைன் 6 தான் வரும் யூனிட் பிளேஸ்ல. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ we are straightaway taking a 6. நெக்ஸ்ட் வந்து 7க்கு பண்ணோம். 7 பவர் 1 சார் 7 ஸ்கொயர் என்ன, 7 7 சார் 49. ஸோ 9 மட்டும் நம்ம எடுத்தா போதும். 7 கியூப் என்ன, 9 7 சார் 63ல 3 மட்டும் எடுத்தா போதும். தென் 7 பவர் 4 என்ன, 3 7 சார் 21. இப்போ 1 வந்துருச்சுன்னா சைக்கிள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்ம யூனிட் பிளேஸ் மட்டும் கன்சிடர் பண்ணா போதும், கண்டுபிடிக்க வேண்டியது யூனிட் பிளேஸ் தான். ஸோ அந்த சைக்கிள் வந்து என்னன்னா 7931. அகைன் நீங்க 7 பவர் 5 போட்டா என்ன வரும், 7 பவர் 5 போட்டாலும் யூனிட் பிளேஸ் 7 தான் வரும். 7 பவர் 6 போட்டீங்கன்னா யூனிட் பிளேஸ் வந்து 9 வரும். ஸோ அகைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 7 பவர் 7 இஸ் ஈக்குவல் டு 3, 7 பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 1, அகைன் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுவும் வந்து என்னதான் செட் ஆஃப் 4 தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ 75 இந்த பவர்ல வந்து 75 இருக்கு, அந்த 75 4ஆல டிவைட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா 1 4 ஆர் 4, 3 கேரி ஆகுது, 5 4 6 4 7 4 28, 8 4 ஆர் 32. ஓகேங்களா? 8 4 ஆர் 32 சொல்ல ரிமைண்டர் வந்து 3, ரிமைண்டர் வந்து என்னது 3. ஓகேவா? அதாவது 18 4 ஆர்னா வரும் 72 வருமா, 73 74 75 ரிமைண்டர் வந்து 3 இருக்கு. ஸோ 3 என்னன்னு பாருங்க, 7 பவர் 3 என்ன யூனிட் பிளேஸ் 3. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதுல யூனிட் பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 6 ஆர் என்னது 18 இன்டூ 3. ஸோ நம்ம யூனிட் பிளேஸ் தான் பண்ணணுன்றதுனால இதெல்லாம் கன்சிடர் பண்றாங்க, 10 பிளேஸ் தான் கன்சிடர் பண்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே 3 8 ஆர் 24. ஸோ யூனிட் பிளேஸ் வந்து ஃபைனலா என்ன அது ஆன்சர் 4. ஸோ இந்த ப்ராடக்டோடைய யூனிட் பிளேஸ்ன்றது ஃபைனல் ஆன்சர் இஸ் 4. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள், பார்க்கறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், பட் மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இட் வாஸ் அ வெரி சிம்பிள் ஒன், நீங்க ஃபாஸ்டாவே வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் ஆஃப் 148269 பவர் 18942.
ஸோ இதை பார்க்க சொல்லவே வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்றத நம்ம நினைப்போம். கரெக்டா, இவ்வளோ பெரிய நம்பரு, அதுக்கு இவ்வளோ பெரிய நம்பரு ஃபர்ஸ்டே பெருசு, அதுக்கு மேலே பவர்லையும் பெரிய நம்பர். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான சம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாமே லாஸ்ட் டிஜிட் தான். ஸோ யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டா போடும். இது எதுவுமே தேவையில்லை, இது எதுவுமே அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட்ல என்ன இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட்ல 9 இருக்கா? ஸோ 9 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ 9 பவர் 18942. ஏன் இதை நம்ம எல்லாத்தையும் ஒமிட் பண்றோம்னா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். ஸோ நம்ம 9 மட்டும் எடுத்தாலே போதும். அந்த பவர்ல இருக்கிறத எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைக்கிள் வந்து எப்படி இருக்கு, 9ஓட சைக்கிள், பவர் சைக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 9 பவர் 1 இஸ் ஈக்குவல் டு 9 தான். 9 பவர் 9 ஸ்கொயர் 9 பவர் 2. ஸோ 9 9s are 81. ஸோ சிம்பிள். 9 கியூப். ஸோ 9 கியூப் கண்டுபிடிக்கணும்னா 81 into 9 அப்படி போடணும். ஆனால் அப்படி போட வேண்டியதில்லை, நம்மளுக்கு தேவையில்ல யூனிட் டிஜிட் மட்டும் தான். ஸோ நம்ம 1 மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ 1 9s are அகைன் வந்து 9. அகைன் 9 பவர் 4. 9 பவர் 4 என்னன்னா 9 into 9s are 81. அகைன் வந்து யூனிட் பிளேஸ் வந்து 1 தான். ஸோ இங்கே வந்து சைக்கிள் வந்து 9 1 9 1 ரிப்பீட் ஆகும். 9 பவர் 5க்கு என்ன ஆகும்? 9 வரும். 9 பவர் 6க்கு 1 வரும். ஏன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல வந்து 1 யூனிட் பிளேஸ் வந்து 1 வந்துடுச்சுனாலே அந்த சைக்கிள் அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரிப்பீட் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சைக்கிள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா செட் வந்து 2. செட் வந்து என்னது? 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பவர்ல இருக்கிறத அதை 2ஆல டிவைட் பண்ணணும். 18942 டிவைடட் பை 2. கரெக்டுங்களா? இதை நம்மளை பார்க்க சொல்லவே தெரியும். ரிமைண்டர் வந்து 0 தான். ஏன்னா 2 இது வந்து ஈவன் நம்பர் 2ஆல கண்டிப்பாக டிவைட் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் வந்து என்னது? 0. ரிமைண்டர் எதுவுமே இங்கே இருக்காது. ஸோ ரிமைண்டர் 0 வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த இதுக்கு பார்த்தீங்களா 9 ஸ்கொயர், அதோட யூனிட் டிஜிட் தான் வந்து ஆன்சர். கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல 18943 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். 3 இருந்துச்சு, நீங்கள் 2ஆல டிவைட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? ஃபைனலாக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரிமைண்டர்ன்றது 1 வரும். கரெக்டா? ரிமைண்டர் 1 வந்துருச்சுன்னா நம்ம இந்த வேல்யூ எடுக்கணும். 9 பவர் 1க்கு என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுக்கணும். அதுதான் யூனிட் பிளேஸாக வரும். நம்மளுக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சு. அப்போ வந்து என்னதுன்னா அந்த சைக்கிள் முடிஞ்சிடுச்சு, ரிமைண்டர் 0ன்னு வருது. அப்போ 9 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூவோ அதை எடுத்து எழுதணும். இந்த இடத்துல 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1. ஸோ இதோட யூனிட் பிளேஸ், இதோட ஆன்சர் என்னது? யூனிட் பிளேஸ் வந்து 1. அதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விஷயம். ரொம்ப ஈஸி. பார்க்க சொல்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, சால்வ் பண்ணோன்னே ரொம்ப ஈஸி. 0ன்னு வந்துச்சுன்னா ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த சைக்கிளோடைய லாஸ்ட் என்ன? இங்கே 2 சைக்கிள் தான் இருக்கு. கரெக்டா? 2 தான் இருக்கு. செட்டில் வந்து 2 தான் இருக்கு. 9 1 9 1 9 1 அப்படின்னு சொல்ல அந்த சைக்கிள் அந்த செட்டோடைய கடைசி இதுதான். கரெக்டா? ஸோ 1. சப்போஸ் இது மாதிரி நம்ம எதாவது வேற ஒரு நம்பருக்கு எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். வேற ஒரு நம்பருக்கு எடுக்க சொல்ல இங்க 2 இல்லை, செட்ல வந்து 3 4 இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம 3 அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. 4 இருக்குன்னா என்ன பண்ணணும்னா 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா 4வது என்ன இருக்கு? செட்டு இந்த இடத்துல 2 செட்டு தான் இருக்கு. 9 இருக்கு, 1 இருக்கு. அதுக்கப்புறம் செட்டு முடிஞ்சிச்சு 9 1. ஸோ ஒரு செட்டில் 2 நம்பர் தான் இருக்குன்றதுனால நம்ம கடைசி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா கடைசி இருக்கிறது நம்ம இந்த 1 எடுத்துக்கோம். சப்போஸ் ஒரு செட்டில் 4 நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். 4 நம்பர் என்ன இருக்கு சொன்னா அந்த 4ல கடைசி என்ன வருது? 4 ஒரு செட்ல 4 நம்பருக்கு சொல்ல ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா பவர் 4 எனி நம்பர் பவர் 4ல என்ன இருக்கோ, ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா 4ல என்ன இருக்கோ அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம யூனிட் பிளேஸ் வந்து எடுத்து எழுதிக்கணும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அகைன் இன்னொரு சம் சால்வ் பண்ற பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த இடத்துல 9 இல்லை, நான் வந்து இதை வந்து 3ஆ மாத்திரேன்னு வச்சுங்களேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 3.
3 மாற்றலாம் நம்மளுக்கு 3 மட்டும் தான் தேவை, யூனிட் பிளேஸ் மட்டும் தான் தேவை. ஸோ 3 பவர் 18942 புரியுதுங்களா? இப்போ 3யோட சைக்கிள் அது 3 1s are 3, 3 square 9, 3 3s are 9, 3s are 27, so 7, then 3 power 4s are 7 3s are 21 1. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 சைக்கிள் வந்து ஒரு செட்டில் வந்து 4 இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அகைன் இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும். ஒரு செட்டில் வந்து 4 நம்பர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. 0 ஃபர்ஸ்ட் 0 வருதான்னு பாருங்க. ஏன்னா சைக்கிள் நம்ம 4 போடுறோம். 18942 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28. ஸோ இது 0 வராது. நான் வந்து அந்த பவர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த சம் சொல்கிறேன். 4 எடுத்துக்கோங்க, பவர் வந்து 4 எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல பவர் 4 எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 18944 வந்து 4 ஆல் நீங்கள் டிவைட் பண்ண சொன்னா 4 4s are 16 கரெக்டுங்களா? 2 வருது, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 7 4s are 28, then 1 carry over ஆகுது, 4 3s are 12, சாரி 3 4s are 12. ஸோ 3 4s are 12, அகைன் வந்து 2 கேரி ஓவர் ஆகுது, 5 4s are 20, 6 4s are 24. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் 0, இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வந்துருச்சா? இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா இந்த யூனிட் பிளேஸ் என்னன்னு ஏற்றோம்னா 0 வந்தாலே இந்த சைக்கிளோடைய கடைசி, இப்போ 3 power 5 சைக்கிள் ரிப்பீட் ஆகுதா? 3 power 6க்கு என்ன ஆகும்? 9. ஸோ இந்த சைக்கிள் வந்து இதோட 1ஓட முடிஞ்சிச்சு. அகைன் வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஸோ 0 வந்துச்சுன்னா கடைசி எதுங்க? இந்த செட்டோடைய கடைசி நம்பர் எதுனா இதுதான் 3 power 4. ஸோ அதோடைய வேல்யூ என்னது? யூனிட் பிளேஸ் 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1 வந்து வரும், புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸ்லேயே வந்து அடிஷன். நம்ம இதுக்கு முன்னாடி சிங்கிள் நம்பர், சாரி ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதோடைய பவர் கொடுத்துருப்பாங்க, அதோட யூனிட் பிளேஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்டிகுலர் நம்பர் கொடுத்து அதுக்கு பவர்ஸும் கொடுத்து அதுக்கு அடிஷனும் பண்ணி அதுக்கான யூனிட் பிளேஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கொடுத்துருந்தாலும் சரி, நம்மளுக்கு தேவைன்றது யூனிட் பிளேஸ் மட்டும்தான், வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம யூனிட் பிளேஸை மட்டும் எடுத்தாலே போதும். இந்த இடத்துல யூனிட் பிளேஸ் வந்து 3, சாரி ஸோ நம்ம 3 வந்து எடுத்துட்டோம். ஸோ 3 power 2 3, சாரி வெயிட், ஸோ 3 power 20359. ஸோ எத்தனை நம்பர் கொடுத்தனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தேவை யூனிட் பிளேஸ் மட்டும் தான். ஸோ யூனிட் பிளேஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இந்த இடத்துல யூனிட் பிளேஸ்னாது 8. ஸோ 8 power 784. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த 3க்கும் இந்த 8க்கும் அந்த பவர் சைக்கிள் வந்து எப்படி ரிப்பீட் ஆகுதுன்றத பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி போன ப்ராப்ளம்லையும் பார்த்துருப்போம். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், 3 power 1 is equal to 3. ஓகேவா? 3 square is equal to 3 3s are 9, 3 cube is equal to 9 3s are 27. யூனிட் பிளேஸ் மட்டும் போதும். ஸோ அதை மட்டும் எடுத்து மட்டும் பண்ணால் போதும். 3 power 4. ஸோ அகைன் 7 into 3s are 21 வரும். நம்மளுக்கு வந்து யூனிட் பிளேஸ் மட்டும் போதும், 1 மட்டும். ஸோ சைக்கிள் வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து ஒன்ஸ் இந்த இடத்துல யூனிட் பிளேஸில் 1ன்னு வந்தாலே அந்த சைக்கிள் வந்து அதோட முடிஞ்சிச்சு. அகைன் வந்து என்ன தான் ரிப்பீட் ஆகும்? இப்போ 3 power 5க்கு என்ன வரும்? 3 வரும். 3 power 6க்கு 9 தான் வரும். யூனிட் பிளேஸ் சொல்கிறேன், நான் யூனிட் டிஜிட் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல 1 2 3 4. ஸோ அந்த செட்டில் வந்து 4 நம்பர், சைக்கிளில் வந்து 4 நம்பரு கழிச்சு அகைன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? பவர் எடுத்து அதை வந்து டிவைட் பண்ணுவோம். அதை தான் வந்து போன சமயம் பண்ணோம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா 20359. ஸோ இதான் வந்து பவரில் இருக்க நம்பரு. அதை வந்து 4 ஆல் எந்த இது கிடைக்குதோ அதை வந்து டிவைட் பண்ணோம். 4 வந்து 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா then 5 4s are 20, 0, 5 4s are 6, 7 4s are 20, 8 4s are 32, 3 வருது, 9 4s are 36. ஸோ 9 4s are 36, 6ல் வந்து முடியுது. 7 8 9 ரிமைண்டர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 3 இருக்கும். அதாவது என்னதுன்னா
5089 into 4 போட்டிங்கன்னா என்ன வரும்னா ஆன்சரு 20356 வரும். அதுக்கு மேலே நம்மளுக்கு எடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு 4 நம்பர் தேவை. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து 3 நம்பர் 9ஓட முடிஞ்சுது. அதனால ரிமைண்டர் வந்து 20356 வந்து வரும் மேலே. ரிமைண்டர் வந்து 3. ஓகேங்களா? ஸோ இந்த ரிமைண்டர் 3 வந்து என்ன இருக்கு? ஸோ இந்த 3ல என்ன இருக்குன்னா யூனிட் பிளேஸ் வந்து 7 இருக்கு. ஸோ இந்த இடத்துல 7 யூனிட் பிளேஸ் வந்து இந்த இடத்துல என்ன வரும்? 7 வரும். ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இந்த இடத்துல இருக்குன்னா, ஓகே இங்கே இருக்கட்டும். யூனிட் பிளேஸ் வந்து என்னது? 7. ஸோ இதோட யூனிட் பிளேஸ் வந்து 7 பிளஸ். இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 8 பவர் 784 கண்டுபிடிக்கணும். ஸோ 8ஓட சைக்கிள் வந்து பாருங்க, 8 power 1 8 8 ஸ்கொயர் 8 8s are 64. நம்ம யூனிட் பிளேஸ் மட்டும் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். 8 கியூப்னா 4 8s are 32. அகைன் நம்ம இதெல்லாம் எழுத தேவையில்ல, யூனிட் பிளேஸ் மட்டும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ அகைன் 8 power 4 என்ன வரும்னா 2 8s are 16, யூனிட் பிளேஸ் வந்து 6. அகைன் 8 power 5 என்னன்னா 5 8s are 40, 6 8s are 48. ஸோ 8. அகைன் வந்து 8 power 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 8s are 40, 8 8s are 64 வரும். ஸோ அகைன் வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகும். 1 வந்தால் மட்டும் சைக்கிள் முடியுதுன்னு அர்த்தம் இல்லை. அகைன் இந்த நம்பர் வந்து ஒன்ஸ் வந்த நம்பரே வந்து ரிப்பீட் ஆனாலும், ஓகேங்களா? இங்கே 8 இருக்கு, 8ல தான் ஆரம்பிச்சிருக்கு, 6 வரைக்கும் போச்சு, அகைன் 8 வருது யூனிட் பிளேஸ்ல. ஸோ ஒன்ஸ் இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அப்படியே ரிப்பீட் ஆகிட்டா போவோம். இங்கே அகைன் பாருங்க 4 ரிப்பீட் ஆகுதா? 8 இருந்திருக்கு, அகைன் 4 ரிப்பீட் ஆகுது, அகைன் 2 ரிப்பீட் ஆகும். இப்போ 8 power 7 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 2 தான் யூனிட் பிளேஸ்ல வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அகைன் ரிப்பீட் ஆகிதான் இருக்கும். ஸோ இங்கே சைக்கிள் வந்து என்னது? 4 நம்பர்ஸுக்கு அப்புறம் அகைன் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ யூனிட் பிளேஸ் இப்போ நம்ம அந்த பவரை எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணோம். 784 வந்து 4ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும்னா 1 4s are 2, 1 4s are 4, 3 கேரி ஆகுது, 5 4s are 20, 8 4s are 32, 9 4s are 36, 9 4s are 36 வந்துருச்சா? 2 கேரி ஓவர் ஆச்சுன்னா 6 4s are 24. ஸோ கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிடுச்சு. ரிமைண்டர் வந்து 0. ரிமைண்டர் 0வில் வந்தாலும் என்ன பண்ணா, ஒரு செட்டில் இருக்க கடைசி நம்பர் இதுதானே. 8 power 4க்கு என்ன யூனிட் டிஜிட்? 6. ஸோ இதோட யூனிட் டிஜிட் வந்து 6. ஓகேங்களா? ஸோ 7 + 6 வந்து நம்ம இது பண்ணோம். ஸோ 7 + 6 என்னது ஆன்சரு? 13. ஸோ 13 தான் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா 13 கிடையாது. அங்கே கேட்டுக்கு என்னன்னு பாருங்க, 13 ஆன்சர்னு எழுதக்கூடாது. அங்கே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் 13லாம் இருக்கும், அதெல்லாம் எழுதக்கூடாது. நம்மளுக்கு தேவை யூனிட் டிஜிட் மட்டும் தான். ஸோ 13ல யூனிட் டிஜிட் இது 3 மட்டும் தான். ஸோ 3 தான் ஆன்சர். புரியுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து கிளாசிஃபை பண்ணி அதை வந்து பவர் சைக்கிள் வந்து கண்டுபிடிச்சு தென் ஃபைனலாக யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 8 power 1000 - 2 into 16 power 642. ஸோ இதை பார்க்க சொல்ல வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும், பட் இட் வாஸ் வெரி ஈஸி சம். நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் மெத்தட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே நம்ம வந்து இதை வந்து சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையெல்லாம் யூனிட் டிஜிட் மட்டும் தான், ஏன்னா ஃபைண்ட் யூனிட் டிஜிட் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 8 power 1000 - 2 into இங்கே நம்ம 6 மட்டும் எடுத்தாலே போதும். புரியுதுங்களா? ஏன்னா யூனிட் டிஜிட் தான், நம்ம 16 எடுக்க தேவையில்ல. 6 power 642. ஸோ நம்ம லாஸ்ட் சம்ல என்ன பண்ணோம், பவர்ஸ் வந்து அதுக்கான சைக்கிள் வந்து எப்படி இருந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 8 power 1000 அதுக்கான பவர் என்னன்னா 8 power 1 is equal to 8, 8 square is equal to 64, யூனிட் டிஜிட் வந்து 4, 8 cube வந்து 4 8s are 30, யூனிட் டிஜிட் வந்து 2. ஸோ 8 power 4, 2 8s are 16, யூனிட் டிஜிட் 6, 8 power 5, 5 8s are 40, 6 8s are 48, யூனிட் டிஜிட் 8. ஸோ அகைன் வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகும். 8 power 6 is equal to 8 8s are 64. அகைன் வந்து இந்த செட் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆச்சுனால செட் அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த செட்ல எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 நம்பர்ஸ் வந்து இருக்கு. ஸோ 4 நம்பர் இப்போ வந்து நம்ம 1000 எடுக்கணும். பவர்ல என்ன நம்பர் இருக்கு? 1000.
1000 divided by 4. 1000 divided by 4ன்றது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகிடும். 250 வந்துடும். ரிமைண்டர் வந்து 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அந்த செட்டில் இருக்க கடைசி நம்பர் என்னது? 8 power 4க்கான யூனிட் பிளேஸ் 6. ஸோ இந்த 8 power 1000ஓட யூனிட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 6க்கு நம்ம பவர் சைக்கிள் வந்து எப்படி இருக்குன்றத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? 6க்கு வந்து பவர் சைக்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்றத கண்டுபிடிப்போம். ஸோ 6 power 1 is equal to 6. 6 square is equal to 6 6 36. So 6. 6 cubes are again 6. ஸோ 6க்கு மட்டும் எப்பயுமே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அதோட யூனிட் பிளேஸ்ன்றது எப்பயுமே 6 தான் வரப்போகுது. ஸோ என்ன நம்பர் பவர்ல இருந்தாலும் 6க்கான யூனிட் பிளேஸ் வந்து 6 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இதுக்கான யூனிட் பிளேஸ் 6 கண்டுபிடிச்சிட்டோம். -2. ஸோ இதுக்கான யூனிட் பிளேஸ் வந்து 6. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 6 - 2 are 4 into 6. ஸோ 3 6 are 18, 4 6 are 24. ஆன்சர் வந்து 24 கிடையாது, யூனிட் பிளேஸ் தான் கேட்டிருக்கான். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப். ஸோ ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட்ல இருக்க நம்பர் என்னது? ஆன்சர் வந்து 4. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 4 தான் வந்து ஆன்சர். பார்க்கறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு மெத்தட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இட் வாஸ் அ வெரி சிம்பிள். ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ. ஸோ யூனிட் பிளேஸ், யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஒரு 5-6 சம் பார்த்துருப்போம். ஸோ இதுவே வந்து போதுமானது தான் இதுக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் யூனிட் டிஜிட் ப்ராப்ளம்ஸ் வந்து நெட்டில் அவைலபிளாக இருக்கும், இல்லை வேற நிறைய டெக்ஸ்ட் புக்கில் அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரியான மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான மெத்தட்ல தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இதை எக்ஸாம்பிளாக எடுத்து அந்த மாதிரி சம் வந்து சால்வ் பண்ணிங்கனாலே நீங்கள் இந்த யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளமும் ஈஸியாக எந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.